அன்பினர்களே, அமெரிக்க அதிபர் நெய்னா மிகப்பெரிய பொய்களை பரப்பி வருவதாகவே ஊடக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஈரானின் கடற்படையை முற்றாக அழித்து விட்டேன் என்று ஒரு உட்டாலங்கடி விடுவ, அப்புறம் அவங்களோட இராணுவ தளங்களை எல்லாம் முற்று அழிச்சிட்டேன், தலை எடுத்துட்டேன், பாம்பு இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஊருக்குள்ள ரொம்ப பொய்ய சொல்லிக்கிட்டு உலாவி தெரியுது இந்த நெய்னா. என்று குவைத் அல் உதைரி தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 100 அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயமா, அது ஒரு செய்தி. காயப்பட்டாங்க, அது ஒரு செய்தி. அப்புறம் இன்றைய நாங்கள் ஒரு 3 செய்தியை ஒன்றாக தொகுத்து தந்தார். ஏனெனில் நிறைய பெண்டிங் ஆகுது இல்லையா. அடுத்த செய்தி, அமெரிக்க தளங்கள் சேதம். இதுவரைக்கும் 17 அமெரிக்க தளங்கள் சேதம் என்று இதை நம்ம சொல்லல, அமெரிக்க டைம்ஸ் சொல்லுது, அமெரிக்கான ஒரு பத்திரிகை சொல்லுது. அப்புறம் ஆயுத பற்றாக்குறையில் அமெரிக்கா இருப்பதால அவரோட தோழமை நாடு, அவருடைய தோஸ்து நாடுகள் இருக்கு இல்லையா, நாடெல்லாம் கேட்கிறாங்க, யாரும் கொடுக்கிற மாதிரி இல்லை. அதற்கான காரணம் அமெரிக்க உப ஜனாதிபதி அவர்கள் பான்ஸ் அவர்கள் இந்த போரை ஒருபோதும் அவர் விரும்பல. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஏகாதிபத்தியவாதிகள் கூத்தடித்தாலும் பான்ஸ் அவர்கள் இவருக்கு எந்த விதமான ஒரு ஊடகத்துக்கு முன்னுக்கும் அவர் வரல. அமெரிக்க அதிபர் சொல்லிட்டார், இந்த போர் அவர் விரும்பல, அவர் சைட் எடுத்துக்கொண்டார், விலையிட்டார். அப்ப ஆக முற்று முழுதாக எல்லோரையும் நாம் கழிக்க முடியாது. பான்ஸ் அவர்கள் விலகி விட்டார், இந்த போரை நான் விரும்பல, நீ முட்டி மோதிக்கிட்டு வா, ஒரு முட்டு சந்தியில தங்கி நிப்பேன்னு சொல்லிட்டாரு. முட்டு சந்தில இப்ப நெய்னா முட்டிக்கு நிக்கிறா. பார்க்கலாமா? இன்றைய மிக முக்கியமான செய்திகள் 4 வந்தாலும் 3 செய்திகள் மட்டும் கொண்டு வருவோமா? குவைத்தின் அல் உதைரி தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 100 அமெரிக்க ஆர்மி வீரர்கள் காயமடைந்திருப்பதாக ஈரானிய ஆர்மி சொல்றாங்க. குவைத்தில் உள்ள அல் உதைரி தளத்தின் மீது ஈரான் கடற்படை, அப்ப பாருங்க, கடற்படை அழிஞ்சு நேற்று தான் சொன்னாரு அந்த நெய்னா, பச்சை பொய்ய ஈரான் கடற்படை முற்ற அழிச்சுட்டு மினிமம் ஒன்றும் இல்லைண்டு. யார் உலகம் நம்புமா? இப்ப பாருங்க, குவைட்ல உள்ள அல் உதைரி தளத்தின் மீது ஈரான் கடற்படை நடத்திய பதிலடி தாக்குதலில் 100 அமெரிக்க பயங்கரவாதிகளா, அவங்க பயங்கரவாதிகள் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய புரட்சிகர ஆர்மி சொல்றாங்க. மேற்காசியாவில் அமெரிக்க படைகளின் எஞ்சிய பகுதிகளுக்கு எதிராக அதன் கடற்படை படைகள் புகழ்பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஈரானிய ஆர்மி தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் அல் உதைரி ஹெலிகாப்டர் தளத்தின் மீது 2 கனரக மற்றும் ஒரே நேரத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும், இதனால் தான் இந்த 100 அமெரிக்க ஆர்மிகளும் படுகாயமடைந்திருப்பதாக ஈரானிய ஆர்மி சொல்றாங்க. நாளைக்கெல்லாம் வரத்தான வேணும், யார் போய் யார் உண்மைன்னு சொல்லி. காயமடைந்தவர்கள் அல் ஜபர் மற்றும் அல் முபாரக் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக குவைத் செய்திகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்க 5வது கடற்படையின் தலைமையமாக செயல்படும் பஹ்ரைனில் உள்ள மினா சல்மான் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் முக்கிய உள்கட்டமைப்பையும் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ் தாக்கியதாகவும் லீட்ஸ் போன்ற முக்கியமான அமைப்புகளையும் அவை கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்டியாட் முகாம் மற்றும் உபகரண கிடங்குகள், அத்துடன் குவைத்தில் அஹமது அல் ஹமத் மற்றும் அலி அல் சலேம் ஆகிய 2 கடற்படை தளங்களில் உள்ள அமெரிக்க பயங்கரவாத வீரர்களின் தங்குமிடம் மற்றும் ஒன்றுகூடல் மையங்களுக்கு தீவிரமாக அளிக்கப்பட்டன என்று ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. மேற்காசிய பகுதி முழுவதும் உள்ள நகரங்களில் அமெரிக்க வீரர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஈரானிய ஆர்மி தெரிவிக்கின்றது. பயங்கரவாத அமெரிக்கர்கள் மற்றும் குற்றவியல் சியோனிச ஆட்சிக்கு எதிராக போர் எதிரியின் முழுமையான சரணடைவு வரை சக்தி வாய்ந்த முறையில் தொடரும் என்று ஈரானிய ஆர்மி இன்று புதன்கிழமை சபதமிட்டிருக்கின்றது. ஈரான் அமான் யூனிட் 8200 மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இதற்கிடையில் புதன்கிழமை அதிகாலை முதல் இஸ்ரேலிய ராணுவத்தின் ராணுவ புலனாய்வு அமைப்பு யூனிட் 8200 கிரீன் பைன் ரேடார் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஹைபா கடற்படை தளத்தின் தலைமையகம் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ஆர்மி தெரிவித்திருக்கின்றது. சமீபத்திய ட்ரோன் தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட அமான் அன்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய ராணுவத்தின் ராணுவ புலனாய்வு அமைப்பு ரமலான் போரில் இலக்குகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை அடையாளம் காண்பதில் ஒரு பங்கை கொண்டிருக்கிறது. அது மற்றொரு இலக்காக யூனிட் 8200 புலனாய்வு சமிஞ்சைகளை சேகரித்தல், டிஜிட்டல் தகவல்களை கண்காணித்தல் மற்றும் தாக்குதல்கள் சைபர் செயற்பாடுகளை நடத்துதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை
அமெரிக்க துருப்புக்கள் கொல்லப்பட்டனர். ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்களில் குறைந்தது 17 தளங்கள் சேதமடைந்தது என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேற்காசியா முழுவதும் அமெரிக்க ராணுவ நிறுவல்கள் மற்றும் பிற சொத்துக்கள் இலக்குகள் மீதும் ஈரானின் பழிவாங்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பல தளங்களை சேதப்படுத்தியுள்ளன மற்றும் அமெரிக்க துருப்புக்களை கொண்டுள்ளன என்று சமீபத்திய பகுப்பாய்வு செய்திகள் தெரிவிக்கின்றது. தி நியூயார்க் டைம்ஸ் தொகுத்த தரவுகளின்படி பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான ராணுவ ஆக்கிரமிப்பு தொடங்கியிருந்தது. பிராந்தியத்தில் குறைந்தது 17 அமெரிக்க தளங்கள் மற்றும் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி அவைகள் சேதமடைந்ததாக டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த மதிப்பீடு உயர் தெளிவுத்துடன் கொண்ட வணிக செயற்கைக்கோள் படங்கள், சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக வீடியோக்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ஈரானிய செய்தி ஊடகங்களின் அறிக்கைகளை நம்பி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்களாம். ஈரானிய தாக்குதலின் தீவிரம் மற்றும் அளவு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் நம்பியதை விட தெஹ்ரான் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு தயாராக இருப்பதாக குறைக்கிறது. போரின் முதல் நாளில் ஈரான் பல முக்கிய அமெரிக்க ராணுவ வசதிகளை குறிப்பிட்டதாக டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இவற்றில் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம், அலி அல் ஜேலம் விமானப்படை தளம், கேம்ப் ஹெரிங் மற்றும் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க தளமாக செயல்படும் அல் உதைஸ் விமானப்படை தளம் ஆகியவை அடங்கும். டைம்ஸ் பகுப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்களின்படி இந்த இடங்களில் பல இடங்களில் கட்டிடங்கள் மற்றும் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதை காணலாம். மேற்காசிய பகுதி முழுவதும் உள்ள நகரங்களில் அமெரிக்க வீரர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐஆர்சி தெரிவிக்கின்றது. மார்ச் 1 அன்று எடுக்கப்பட்ட வீடியோவில் குறைந்தது உள்ள கேம்ப் ஹெரிங்கில் உள்ள வசதிகளுக்கு அருகில் ஈரானிய ட்ரோன் வெடிப்பதை காட்டியிருக்கிறது. உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை என்றாலும் பிற பழிவாங்கும் தாக்குதல்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மார்ச் 1 அன்று குவைத்தில் உள்ள ஜுஐபா துறைமுகத்தில் இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த ஒரு கட்டமைப்பை தாக்கி 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. செயற்கோள் படங்கள் கட்டிடத்தின் கூரை பகுதி இடிந்து விழுந்ததாக காட்டியது. மார்ச் 1 அன்று சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தில் ஈரானிய தனி தாக்குதலில் மற்றொரு அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டார். இதனால் இறப்பு எண்ணிக்கை 7 உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் ஏற்பட்ட நிதி சேதமும் கணிசமானது என்பதை எடுத்து காட்டுகிறது. பிப்ரவரி 28 அன்று பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை 5வது கடற்படையின் தலைமையகத்தின் மீது ஈரானிய தாக்குதல் நடத்தியதில் சுமார் $200 மில்லியன் சேதம் ஏற்பட்டதாக காங்கிரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பென்டகன் மதிப்பீடு கணித்துள்ளது. சில அமெரிக்க தளங்கள் பலமுறை குறிவைக்கப்பட்டுள்ளன. அல் உதைஸ் விமானப்படை தளம், அலி அல் ஜேலம் விமானப்படை தளம், அல் தப்ரா விமானப்படை தளம், கேம்ப் ஹெரிங் மற்றும் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையம் அனைத்தும் தாக்கப்பட்டிருக்கின்றது. மேற்காசியா முழுவதும் அமெரிக்க வான் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பையும் ஈரான் தாக்கியுள்ளது. டெர்மினல் ஹை அல்டியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது டாட்டின் கூறுகள் மிகவும் விலை உயர்ந்த இழப்புகளில் அடங்கும் என்றும் இது உள்வரும் அச்சுறுத்தல்களை கண்காணித்து இடைமறிக்க சக்தி வாய்ந்த ரேடாரை பயன்படுத்தி இருக்கிறது. முபாக் சால்டி விமானப்படை ஜோர்டான் முபாபாக் சால்டி விமானப்படை தளத்தின் தெற்கு விளிம்பிற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வான் பாதுகாப்பு சென்சாருக்கு கடுமையான சேதத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த வகை ஒற்றை ரேடார் அலகுக்கு $500 மில்லியன் வரை செலவாகும் என்றும் ராணுவ ஆவணங்கள் காட்டுகின்றன. இவை அதாவது இந்த $500 மில்லியன் கொண்ட ரேடாரை வெறும் 40,000 50,000 கொண்ட செலவித்தான் இந்த ட்ரோன்கள் செய்கின்றது. அதாவது ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. ஈரான்காரன் அந்த தாடிக்காரன் இல்லையா, அவனால இந்த ஏவுகணைகளை செய்வது ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி, புரியுதுங்களா? அதாவது இவங்க பெரிய லேபிள போட்டு செய்யறாங்க, அவன் ஹோல்சேல்ல போட்டு செஞ்சு ஒரு வெறும் 40,000 50,000 அதைத்தான் பாட்டு செய்யறானா, அதைத்தான் கொண்டு அடிக்கிறான். இப்ப கொஞ்சம் கனமான ஆயுதங்களை பயன்படுத்துவதாகத்தான் இன்றைய புதன்கிழமை செய்தி சொல்லுகிறது. கொஞ்சம் கனமா இருக்குமா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பாப்புலா இருக்குமா, கொஞ்சம் கூட அது 1500 கிலோவும் தூக்கிட்டு போவானாம். அப்படித்தான் செய்யறாங்களாம். ஒரு தனி காணொலி பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் உள்ள அமெரிக்க கடற்படை 5வது கடற்படையின் தலைமையகத்தை ஈரானிய ட்ரோன் தாக்கியதை காட்டப்பட்டது. இது ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு உபகரணங்களை உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு அமைப்பான தகவல் ரேடார் மையத்தை சேதப்படுத்தி உள்ளது. மேலும் அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் ருவைஸ் பஹ்ரைன்
சேமிப்பு கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றது. அங்கு முன்னர் ஒரு டாட் பிரிவு அமைக்கப்பட்டிருந்தது. கட்டாரில் உள்ள அல் தஹால் அருகே நீண்ட தூர ANFPPS 132 ரேடாருக்கும் சேதம் ஏற்படக்கூடிய அளவு அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பு சுமார் 3000 மைல்கள் சுற்றளவில் முன்கூட்டிய எச்சரிக்கை கவரேஜை வழங்கக்கூடிய சுமார் 1.1 பில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. அமெரிக்க போரில் உதவிக்காக ட்ரம்பின் வேண்டுகோளை நட்பு நாடுகள் நிராகரிப்பதால் அமெரிக்கா மிகப்பெரிய ஆயுத நெருக்கடியில் இருப்பதாக ஒரு ஆதாரம் அமெரிக்காவிலிருந்து வருகின்றது. ஈரானுக்கு எதிராக போர் அதன் 12வது நாளில் நுழையும் நிலையில் அமெரிக்க ராணுவம் பிராந்தியத்தில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் கடுமையான பற்றாக்குறையுடன் போராடி வருவதாக ஒரு தகவல் இருந்த ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் குறித்து நேரடி அறிவை கொண்ட அமெரிக்க ராணுவத்திற்குள் உள்ள ஒரு வட்டாரம் மூலம் உலகெங்கிலும் உள்ள மூலோபாய இடங்களிலிருந்து மேற்காசியா பிராந்தியத்திற்கு ஆயுதங்களை மாற்றுவதற்கான அமெரிக்க தளபாட முயற்சிகள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 கீழ் ஈரானின் சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல்களின் நேரடி விளைவாக வேகமாக குறைந்து வரும் பலங்களுக்கு மத்தியில் பிற உலகளாவிய மூலோபாய அரங்குகளிலிருந்து பிராந்தியத்திற்கு ஆயுதங்களை கொண்டு செல்ல அமெரிக்க படைகள் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. சமீபத்திய நாட்களில் அனைத்து ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களிலும் வெற்றிகரமாக தங்கள் இலக்குகளை தாக்கிக் உள்ளதால் அமெரிக்க வான் பாதுகாப்பு திறன்களில் உள்ள முக்கியமான இடைவெளிகளை அமலப்படுத்தியுள்ளதால் அவசர மறுசீரமைப்புக்கு வந்துள்ளது அமெரிக்கா. இந்த பின்னடைவுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்காசிய நட்பு நாடுகளிடம் உதவிக்காக அவசரமாக முறையிட தூண்டியுள்ளது என்றும் ஆனால் பரவலான மறுப்பை சந்தித்தன என்றும் அது சொல்லப்படுகின்றது. இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதோ நெய்னா கொஞ்சம் இந்தியாவை முற்றுமுழுதாக அரவணைக்கிறார், பார்த்திருப்பீங்க. இன்று புதன்கிழமை முழுவதும் அரவணைக்கிறார். அதை நாம் இந்த செய்திக்கு சொல்லிட்டு வருவோம். கொஞ்சம் செய்தா முடிச்செல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். சமீபத்திய நாட்களில் அனைத்து ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களிலும் வெற்றிகரமாக தங்கள் இலக்குகளை தாக்கிக் உள்ளதால் அமெரிக்க வான் பாதுகாப்பு திறன்களில் உள்ள முக்கியமான இடைவெளிகளை இந்த செய்தி அம்பலப்படுத்தியுள்ளது சந்திக்கிறோம். இந்த பின்னடைவுகள் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு உதவிக்கரமை நீட்டியிருக்கின்றது. பெருகி வரும் நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக ட்ரம்ப் ஒரு தீவிரமான ராஜதந்திர அழுத்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். இதேவேளை ராணுவ வட்டாரத்தின் படி அவர்களின் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடமிருந்து கடுமையான உள்நாட்டு அழுத்தத்தை எதிர்கொண்ட ஒரே ஒரு தலைவர் இந்த நெய்னா மட்டும் வருகின்றாரா? இப்பொழுது ஒரு விடயத்தை பார்த்திருப்பீர்களானால் இந்தியாவுக்காக இவர் முற்றுமுழுதாக நெய்னா ஒரு பம்முவதை பார்த்திருப்பீர்கள். அப்படியானால் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த போருக்குள் இந்தியா இழுக்கப்படுகிறது என்று. அது நமது நிகழ்ச்சியை கேட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது இந்தியா பக்கம் அமெரிக்க நெய்னா மிகப்பெரிய ஒரு மூவ் எடுக்கின்றார். அநேகமாக மோடி மஸ்தானும் அமெரிக்காவுக்கு ஆயுதம் வழங்குவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாம் புதன்கிழமை நள்ளிரவு செய்தியாக நாம் தருகின்றோம். அதேமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா குதிப்பதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் இன்று அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நகர்வை செய்திருக்கின்றது நெய்னா தரப்பு. அதனால் மங்குஸ்தான் டெல்லி மஸ்தான் மிக அதிகமாக இந்தியாவின் பக்கம் இந்தியா முற்றுமுழுதாக அமெரிக்காவின் பக்கம் தாவுவதற்காகவும் உதவி கொடுப்பதற்காகவும் ரோல்ஸ்கள் கொடுப்பதற்காகவும் ஆயுத சப்ளை பண்ணுவதற்கும் மிக 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 அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி செஞ்ச ஆயுதங்கள், பல வகையான ஆயுதங்கள் இந்தியாவிடம் தேங்கி கிடப்பதால் அதிகமான கிளஸ்டர் குண்டுகள் எல்லாம் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு இருக்குல்ல, நெய்னா கொடுப்பதற்கான டெல்லி மஸ்தான் நெய்னாவுக்கு டெல்லி மஸ்தான் வழங்குவதற்கான மிகப்பெரிய 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 வாய்ப்பு இருக்கு. மீண்டும் பதிவு செய்யும் பார்க்கலாம், உற்று அவதானிப்போம். டெல்லி மஸ்தானும் நெய்னாவும் நெருங்கி வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் அமெரிக்காவில் சில வர்த்தகங்களை, அதுவும் இந்த அதானி குரூப்புகளுக்கு தான் டோர் ஓபன் பண்ணப்பட்டிருக்குது. அதை வச்சு அநேகமாக இந்தியா மிகப்பெரிய வர்த்தக தளங்களையும் களங்களையும் அமெரிக்காவுக்குள் கொண்டு வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால் இவர் டெல்லி மஸ்தான் அமெரிக்க நெய்னாவிடம் சரண்டர் ஆகலாம்.
அல்லது தோஸ்த் ஆகலாம், கட்டுப்பிடி ஆகலாம். இவர் அவங்க கட்டுப்பிடிக்க போவாரு. அதனால் நிச்சயமாக அமெரிக்காவின் பக்கம் இந்தியா தாவுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், உற்று நோக்குவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.